போகிறோம். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற இந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடோஃபினா அப்படிங்கிறதா இந்த ஒரு அப்ளிகேஷனோட நேம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு பேடே அப்ளிகேஷன் தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஒரு லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் வரைக்கும் இவங்க பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து இங்கே என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் மணி நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம், அடுத்தது உங்களோட ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அடுத்தது என்ன ரீசனுக்காக இந்த லோனை வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாதரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாதர் நேம் இங்கே என்டர் பண்ணுங்கள். மதரை செலக்ட் பண்ணிங்கன்னா மதர் நேம் என்டர் பண்ணணும். பான்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா பான்ஸ் நேம் என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஃபாதரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ரிட்டையர் பர்சனாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இந்த சேலரி கொடுக்குறாங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபுல்லாக வந்து வெரிஃபைடு ஆயிருச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்து அப்லோடு வந்து பண்ண சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து எனபிள் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இப்போ கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது மாதிரி விழும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. ஃபைனலாக எனக்கு எலிஜிபிள் ஆன அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க, எவ்வளோ டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வியூ KFS அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அப்ரூவ்டான லோன் லிமிட் வந்து 12,000. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ நம்ம எடுக்கிற லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீ 921 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து GST மட்டும் ஒரு 18% பிடிக்கிறாங்களா, அது மட்டும் எவ்வளோனா 165 ரூபா 78 பைசா வந்து பிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணுறோம், அதாவது நமக்கு கிரெடிட்டடான அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் 12,178 ரூபா. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீயை ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. இதுவும் இதில் உள்ள பிடிக்கக்கூடிய ஒரு அனாவசியமான சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம்.